வணக்கம். லதா காமாட்சி நெல்லை போஜன். இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோன்னா கத்திரிக்காய் சாதம். கத்திரிக்காய் சாதத்துக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய், கருவேப்பிலை, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், கிராம்பு, மிளகு, பட்டை, முழுமல்லி, வரமிளகா, தேங்காய், பச்சை மிளகா, ரைஸ், நெய், புளி ஊற வச்சுருக்கிறேன் வெந்நீரில், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, மஞ்சப்பொடி, காயம் இவ்வளோ தேவை. வெல்லம் எடுத்து வைக்க மறந்துட்டேன். இதுக்கு சேர்த்து வெல்லமும் உண்டு. கொஞ்சம் வெல்லம் எடுத்து நான் போடும்போது காமிக்கிறேன். இப்போ புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. ரைஸை வேக வச்சு கொஞ்சம் உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் ரைஸ் எவ்வளோ தண்ணி, சில ரைஸ் கொஞ்சம் தண்ணி கூட வாங்கும், சில ரைஸ் கொஞ்சம் குறைச்சி வாங்கும். குழஞ்சிராமல் வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் கட் பண்ணி நீளமாக கட் பண்ணிவிட்டு என்னெல்லாம் நம்ம வறுக்க போகிறோன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, வெந்தயம், வரமல்லி, வரமிளகா, தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா டீப் ஃப்ரை எண்ணெய் விடாமல் வறுத்துக்கணும். வறுத்துட்டு ஒரு கடாயில் நல்ல 5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் வேணுனாலும் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிச்சிருக்கோ ஊற்றிக்கலாம். நல்ல எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு பொரிச்சிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்ச உடனே அந்த பச்சை மிளகா வச்சுருக்கேனே, அந்த பச்சை மிளகாவை நல்லா 2ஆக கீறி போட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கத்திரிக்காயை நீளமாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா பெரட்டுங்க. பெரட்டின உடனே கரைச்சி வச்ச புளியை அதில் ஊற்றிடுங்க. அதில் ஊற்றினோடனே கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, உப்பு, காயம், வெல்லம் எல்லாம் போட்டுருங்க. அந்த பச்சை வாசம் போயிடும் இல்லையா, புளியோட பச்சை வாசம் போன உடனே நம்ம திரித்து வச்சுருக்குறோம் இல்லையா, எண்ணெய் விடாமல் டீப்பாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா பேஸ்ட்டாக திரித்து வச்சுக்கோங்க. திரித்து வச்சுட்டு அதில் ஒரு 2 இல்லைன்னா 3, உங்கள் ரைஸ் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்குள்ளே சாதம் உதிரியாக எடுத்து வச்சுருப்பீங்க, அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கடைசியில் ஃபைனல் டச்சப்பு 2 உப்பு, நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி போட்டிங்கன்னா உப்பே பார்க்க வேணாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டிங்கன்னா சுவையான கத்திரிக்காய் சாதம் ரெடி. அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை எப்போதும் போடுறது தான், எல்லா பொருளையும் நம்ம சேர்க்குறது தான். மேல் டாப்பில் நல்லா கொத்தமல்லி தழையும் நெய்யும் சேர்த்து பெரட்டினீங்கன்னா சுவையான கத்திரிக்காய் சாதம் ரெடி. இப்போ நான் ஒன்றா செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வறுக்கிறதுக்குள்ள பொருளை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டு எண்ணெய் இல்லாமல் வறுக்கிறேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன். ஸ்டவ் ஹையில் வச்சுக்கிறேன். இந்த பக்கம் சாதம் வச்சுட்டேன். இந்த பக்கம் புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய், புளித்தண்ணி தாளிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடலைப்பருப்பு, அடுத்து உளுத்தம்பருப்பு, இந்த பவுடர் கொஞ்சம் கூட இருந்தாலும் நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் டைட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி இதே மாதிரி ஒரு நாள் செய்யுங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது பொடி சேர்க்கறதுக்கு பதிலாக புளி ஐட்டம்ஸ் சேர்க்குற பொடிக்கு இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் பட்டை கிராம்பு அந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு தான் எடுப்பாக இருக்கும். கத்திரிக்காய் ஃப்ரை செஞ்சீங்கன்னாலும் இந்த பொடியை போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ திருப்பி என்ன பண்ணுறேன், பட்டை, கிராம்பு,
மிளகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறோம். இப்போ ஒன்று போல் எல்லாம் பொரிஞ்சு வந்துடும், நல்லா பொரிஞ்சு வந்துடும். ஏன்னா கடலைப்பருப்பு ஓரளவு நல்லா ப்ரௌனிஷ் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் ஸ்டவ் சிம்மில் போட்டுருங்க. இதுக்கு அடுத்து வரமிளகாய் நான் ஒரு 12 13 வரமிளகாய் போடுறேன். கொஞ்சம் காரம் சாப்பிட்றதுனால நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனியா, முழு மல்லி, வரமல்லி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இப்போ வறுக்கும் போதே உங்களுக்கு நல்ல வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு, உளுத்தம்பருப்பு எல்லாமே செவந்து வந்துருச்சு. நான் வந்து தேங்காயே இப்படி துண்டு துண்டாக நறுக்கியிருக்கிறேன். தேங்காய் பூ திருவலை, ஏன்னா நறுக்கிட்டேன் இப்படி. அதனால் தேங்காவை என்ன பண்ணுறேன், இதோடு சேர்ந்து வறுத்துட்டு ஃபஸ்ட்டு தேங்காயை திரிச்சிக்குவேன். பவுட்ரு மாதிரி பூ மாதிரி திரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து இதை அரைப்பேன். திருவாமல் டக்குன்னு கீறதுனால இந்த பிளான். நீங்கள் அப்படின்னா திருவி போட்டு அரைக்கும், நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே கருகாமல் நிதானமாக வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கருகிடும். தெரியுதா உங்களுக்கு? இந்த சூட்லேயே இப்போ இன்னும் நல்லா வறுபட்டுடும். இது ஆறினோன்னு திரிச்சிட்டு தாளிப்பு கொடுத்துட்டு சாதம் போடுறத எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன். இப்போ வந்து கடாயில் ஸ்டவ்வில் கடாய் வச்சு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து கடுகு ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வேர்க்கடலை, ஸ்டவ் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு இப்போ கத்திரிக்காய் நறுக்கி வச்சு கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கேன். கத்திரிக்காய் வந்து இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே பாயில் வேகட்டும். ஆனால் டைம் பார்த்துக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே பரப்புங்க. பரட்டிட்டு அடுத்து ஊற்றும்போது நான் காமிப்பேன். 10 நிமிஷம் வரைக்கும் அடுத்து ஊற்றும்போது நல்லா இந்த பாருங்கள், நல்ல ஸ்டேஜ் கொஞ்சம் நல்லாவே வதங்கி வச்சு. இப்போ லைட்டாக அந்த எண்ணெயில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க.
எண்ணெயில் மஞ்சள் போட்டால் அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்ல காயம், தூள் காயம், பெருங்காயம் எண்ணெயிலே போட்டு அப்படியே பரட்டி. இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணியை இதில் அப்படியே நம்ம ஆட் பண்ணணும். இது நல்ல இந்த பச்சை வாடை போகணும். இப்போ இதில் ஆட் பண்ண மெயின் சப்ஜெக்ட்டு வெல்லம். கொஞ்சோண்டு வெல்லம். இதுக்கு தேவையான உப்பு, வெல்லம், உப்பு ஆட் பண்ணு. இப்போ வந்து அந்த புளியோட பச்சை வாடை போனோடனே நம்ம திரிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, என்ன பொருள், கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, வரமிளகா, தனியா, மிளகு, ஜீரகம், வெந்தயம், பட்டை, கிராம்பு, தேங்காய். நான் வந்து தேங்காய் வந்து திருவ மறந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி நல்லா அதோடு வறுத்துட்டு ஃபஸ்ட்டு தேங்காயை நல்லா ஓட்டிடுங்க. அதுக்கப்புறம் வரமிளகா போட்டுங்க. இப்படி ஓட்ட அந்த தேங்காய் நல்லா சூடு கொடுத்துரும். இப்போ இதுக்கு எவ்வளோ பவுட்ரு தேவையோ அந்த பவுடரை எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் போட போகிறேன். மிச்சத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் கலந்துக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த அங்கங்கே நான் இப்போ தொட்ட பிறகு தான் தெரியுது, அங்கங்கே திட்டுத்திட்டாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாமே கலந்துக்கணும். ஒரு நல்ல 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நான் போட போகிறேன். எனக்கு இன்றைக்கி தேவை 3 ஸ்பூன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பொருளுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க. மிச்சத்தை இருந்ததுன்னா ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா டைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து கத்திரிக்காய் பரட்டல். இதே திருப்பி இன்னொரு நாள் இதே சாதம் செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கூட இதில் போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் அடுத்தடுத்து நம்ம செய்கிறதுக்கு அது உபயோகப்படும். இதனோட டேஸ்ட்டு. இதில் நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். சாதம் வந்து 1 கப்பு நல்லா வடித்து ஆற வச்சுருக்கிறேன். இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா நல்லா 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு பொரிஞ்சு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை போட்டிருக்கேன். போட்டு கத்திரிக்காயை ஒரு 10 நிமிஷம் நல்லாவே சிம்மில் போட்டு அப்படியே பரட்டிட்டேன். பரட்டினோன்னே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் காயம், ஒரு ஸ்பூன் வெல்லம், ஒரு நெல்லிக்காய் புளித்தண்ணி. எல்லாத்தையும் புளித்தண்ணியை நல்லா கட்டியாக கரைச்சி புளித்தண்ணி பச்சை வாடை போகிற வரை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட உடனே உப்பு, இதுக்கு தேவையான உப்பு போடணும் இல்லையா, தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பொடியில் 3 கரண்டி எனக்கு இன்றைக்கி தேவை, நான் எடுத்துருக்கேன். 3 ஸ்பூன் பொடி போட்டு அப்படி நான் ஃபைனலாக பரட்டிட்டு எப்போதும் சொல்கிற மாதிரி லாஸ்ட்டாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டிங்கன்னா உப்பு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சாதத்தை அதில் கொட்டி பிசைஞ்சு மல்லித்தலை, நெய் அப்படி போட்டு விரவி எடுத்திங்கன்னா சுவையான கத்திரிக்காய் சாதம் ரெடி. நான் அதை ஃபைனலாக பரட்டும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நல்லா வந்து புளித்தண்ணி நான் 10 நிமிஷமாகவே விட்டுட்டேன். நல்லா பாருங்கள், அதனோட பச்சை வாசம் போயிட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஸ்பூனில் போட்டுக்கோங்க, தட்டிடும். ஒரு 3 ஸ்பூன் இந்த ரைஸ்க்கு, நான் எடுத்து வச்சுருக்க ரைஸ்க்கு நான் கொஞ்சம் கூடவே சேர்க்குறேன். ஏன்னா நல்லா மணமாக இருக்கும், வாசமாக இருக்கும் கம்மியாக சேர்க்குறது. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கூடவே போட்டுக்கிட்டால் நல்லா தான் இருக்கும். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். எப்போதும் சொல்கிற மாதிரி கடைசியாக ஃபைனல் டச்சப் நான் கொடுப்பேன். 2 உப்பு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இனிமேல் உப்பு பார்க்கவே வேணாம். ரைஸ் வந்து நல்லா உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் பாரு, தெரியுதா? நல்லா உதிரியாக விழுதில்ல. மெதுவாக போட்டு பரட்டுங்க, அவ்வளோதான்.
சாதம் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருந்ததுன்னா அப்படியே உடச்சி விட்டு பிசைஞ்சிருங்க. மெதுவாக பிசைஞ்சு கொடுங்க. அப்படி தெரியுதா? நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டேஜு நம்ம வந்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போடலாம், எவ்வளோ வேணாலும் போடலாம். கொத்தமல்லி இவ்வளோ தான் இப்போ என்கிட்ட இருக்குது. கொத்தமல்லியெலாம் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால வரமாட்டேங்குதான், அதனால் இவ்வளோ தான் இருக்குது. இதை போட்டாச்சு. நல்லா 2 ஸ்பூன் நெய் நல்லா சுற்றி ஊற்றிக்கோங்க. அப்படியே நல்லா பரட்டி விட்டுட்டு சரியா? இதுலேயே கொஞ்சம் அடியிலெல்லாம் கொஞ்சம் சாதம் வந்து அப்படியே ஒயிட்டாக இருந்ததுன்னா அப்படியே கிண்டிக்குவோம். தெரியுதா? நமக்கு இப்போ சுவையான கத்திரிக்காய் ரைஸ் ரெடி. இவ்வளோ பொடி எனக்கு வந்து மிச்சம் இருக்குது. இதை வந்து நான் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் அடைச்சிட்டு அடுத்து கத்திரிக்காய் சாதமோ வேறு ஏதோ வறுவலோ ஏதோ பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வந்து வறுவல் மாதிரி பண்ணி அதை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ஒரு அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். திருப்பி ரீகேப் பண்ணுறேன். ஒரு கப்பு அரிசி ஊற வச்சு நான் 1க்கு 3 என் அரிசி 1க்கு 3 வாங்க வச்சு தண்ணி வேக வச்சு நல்லா உதிரியாக எடுத்து வச்சேன். அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, தனியா, மிளகு, ஜீரகம், வெந்தயம், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் எண்ணெய் விடாமல் வறுத்துட்டு தேங்காய் வந்து நான் திருவை விட்டுட்டேன், கட் பண்ணிட்டேன். ஸோ அதையும் போட்டு வறுத்துட்டு முதல்ல தேங்காயை அரைச்சி அப்புறம் வரமிளகா அப்புறம் மித்த பொருளெல்லாம் அரைச்சி நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பவுட்ரு பண்ணி வச்சுட்டு திருப்பி கடாயில் ஸ்டவ்வில் ஆன் பண்ணி கடாயை வச்சு நான் 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றினேன், நல்லெண்ணெய் ஊற்றினேன். டீஸ்பூன் 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்ல எண்ணெய் காஞ்சோன்னா 2 ஸ்பூன் கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வேர்க்கடலை போட்டுட்டு கத்திரிக்காயை நல்லா ஒரு 10 நிமிஷம் நான் சிம்மில் போட்டு அப்படியே கத்திரிக்காயை பரட்டிட்டேன். அதிலே வந்து அது முக்கால்வாசி அது வெந்துடுது. அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி தண்ணியை கட்டியாக கரைச்சி அதில் ஊற்றிட்டு அதை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் காயமும் அந்த எண்ணெயிலே பரட்டிட்டு புளித்தண்ணியை ஊற்றிட்டு புளித்தண்ணி நல்லா பச்சை வாடை 10 நிமிஷம் கழித்து பச்சை வாடை போனதுக்கப்புறம் நான் பிரித்து வச்சுருக்க பொடியை நல்லா 3 ஸ்பூன் நல்லா தூவிட்டு அதுக்கு சாதத்தில் நல்லா பரட்டி விட்டுட்டு மேலே மல்லித்தழை ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு இறக்கிட்டிங்கன்னா சுவையான கத்திரிக்காய் சாதம் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.